ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நடந்து முடிஞ்ச பிஸ்னஸ் மேத்ஸோட ஃபுல் ஆன்சர் கீ நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 47 வரைக்கும் ஃபுல் ஆன்சர் கீ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது ஆன்சர்ஸ் தவறுதலாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நாம் அதை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி மற்ற பசங்க தெரிஞ்சுக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. சரியா? ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. செகண்ட் ஒன்னோடக்குரிய ஆன்சர் பி. சரியா? தேர்ட் ஒன்னோடக்குரிய ஆன்சருமே பி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன்றுக்குரிய ஆன்சர் பி. ஃபிஃப்த் ஒன்றுக்குரிய ஆன்சர் பி. சரியா? சிக்ஸ்த்து ஒன்றுக்குரிய ஆன்சர் டி. அப்போ மொதல் 5 ஒன்றுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். சரியா? கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செவன்த் ஒன்றுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. எயித் ஒன்றுக்குரிய ஆன்சர் சி. நைன்த் ஒன்றுக்குரிய ஆன்சர் ஏ. 10th ஒன்றுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. 11th ஒன்றுக்குரிய ஆன்சர் டி. 12th ஒன்றுக்குரிய ஆன்சர் ஏ. சரியா? இதை பார்த்துங்க. 13th ஒன்னோட ஆன்சர் ஏ. 14th ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. 15th ஒன்னோடுக்கு டி. 16th ஒன்னோடுக்கு ஏ. சரியா? 17th ஒன்னோடுக்கு ஏ. 18th ஒன்னோடுக்கு ஏ. 19th ஒன்னோடுக்கு பி. இதுதான் 19th ஒன்னோடுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ். நீங்கள் கண்டிப்பாக 20 out of 20 ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 20th ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. அப்போ மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 2 தான் இருக்குது. சரி, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்தலாம். 21வது கொஸ்டின்லேருந்து 30வது கொஸ்டின் வரைக்கும் 2 மார்க்கு. அதுக்கப்புறம் 31லேருந்து சரியா 40வது கொஸ்டின் வரைக்கும் 3 மார்க்கு. 41லேருந்து 47 வரைக்கும் என்னன்னு பார்த்தா 5 மார்க் கொஸ்டின்ஸு. அது எல்லாத்தோட ஆன்சர்ஸும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சப்போஸ் கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம். சப்போஸ் ஆன்சர் தவறுதான் இருந்துச்சா நீங்கள் சொல்லலாம். 21 கொஸ்டின், அதாவது ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். அணியின் தரம் கேட்டிருந்தாங்க. இதோட தரம் பார்த்தீங்கன்னா 2. அணியின் தரம் 2. அதுக்கப்புறம் எவால்வேட் தி ஃபாலோயிங் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது -1/2 × 2x + 3 + c. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். இதை பார்த்துங்க. 23வது கொஸ்டின் ஃபைண்ட் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி கர்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டால் dy/dx கேட்டிருந்தாங்க. அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா x + y dy/dx = 0. அதுக்கப்புறம் 24வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸோ தட் del f of x, சரியா, which is equal to 2x + 4. அதை சூப்பராக என்ன பண்ணிருக்காங்க, சூப்பராக ஷோ பண்ணி காட்டியிருக்காங்க. இதை பார்த்துங்க. அடுத்து 25வது கொஸ்டினுக்கு கேவோட வேல்யூ. சரியா? கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1. அதுக்கப்புறம் 26வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் நம்ம எடுத்துட்டோம்னா 10/32 இல்லாட்டி 5/16 கூட என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் சிம்பிளை பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து 27வது கொஸ்டினுக்கு டைப் 1 எரர்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பார்த்துங்க. அடுத்து 28வது கொஸ்டின் மூவிங் டோட்டல் கேட்டிருந்தாங்க. சரியா? 3 இயர்ஸோட மூவிங் டோட்டல் கேட்டிருந்தாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கடைசியாக 52,010 வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் 1989 கடைசியாக நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் 1991 கடைசியாக 92. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 92 வரைக்கும், அதாவது 1,02,450 வருது. கடைசியாக நமக்கு 1993 34,900 நினச்சி பார்த்தா முடியுது. ஓகே, அடுத்து 29வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதாவது மேக்ஸ்வின் விதியை பயன்படுத்தி சிறந்த செயல்பாட்டை தீர்மானித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட சிறந்த செயல்பாடு பார்த்துங்க. மேக்ஸிமம் மினிமம் பார்த்தீங்கன்னா 15. சரியா? இதோட ஆன்சர் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின், அதாவது கம்பல்சரி கொஸ்டினோட ஆன்சர், அதாவது தொகையீடு செய்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்டெக்ரல் ஃபார்ம் கொடுத்தாங்க. அது ஆன்சர் c of x = 4/3 x³ - 3x² + 14x + 12. இதுதான் அதுக்குரிய ஆன்சராக இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் 31வது கொஸ்டின். சரியா? 31வது கொஸ்டின் எடுத்தீங்கன்னா ஒருங்கமைவற்றவை என நிறுவுவது. இன்கன்சிஸ்டன்ட் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லணும். சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஷிஃப்ட்லையும் போய்ட்டு ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டா ரோ ஆஃப் ஏ 2 வருது. ஆனால் ரோ ஆஃப் a/b 3 வருது ரேங்க். சரியா? அதனால இது இன்கன்சிஸ்டன்ட், அதாவது ஒருங்கமைவற்றது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின் எவால்வேட் அப்படின்னு சொல்லி இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/12 log x³ - 2/x³ + 2 + c. சரியா? இதோட ஆன்சர். அதுக்கப்புறம் பவுண்டட் ஏரியா கேட்டிருக்காங்க. அதாவது y = x², y = 4. அதோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. கடைசியாக அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 2 × அதாவது 32/3 எழுதலாம், இல்லாட்டி 2 × 16/3 எழுதலாம். அதுக்கப்புறம் கால்குலேட் del power 4 y3, அதோட வேல்யூ 55. சரியா? அதுக்கப்புறம் கிரிமினேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன் 3 காயின் டாஸ், ஹெட் இன் 3 காயின் டாஸ் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துங்க. கிரிமினேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. 0 to 1 வரைக்கும் 1/8, 1 to 2 வரைக்கும் 4/8, 2 to 3 வரைக்கும் 7/8,
3 விட கிரேட்டர் இருந்துச்சு அப்படின்னா 1, ஓகேவா. அதுக்கப்புறம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்த்துங்க, 0.3944. அதுக்கப்புறம் 37வது கொஸ்டின் வந்து பாருங்கள், ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் குட் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க, சரியா. அதுக்கப்புறம் 38வது கொஸ்டின், கால்குலேட் தி காஸ்ட் ஆஃப் லீவிங் இண்டெக்ஸ் நம்பர், ஓகேவா. இண்டெக்ஸ் நம்பர் என்ன இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள், டோட்டலாக அப்ராக்சிமேட்டாக 131.93 வருது, சரியா. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆப்டிமல் சொல்யூஷன் ஃபார் தி அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆப்டிமம் காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 37, P வந்து 3, Q வந்து 4, R வந்து 1, S வந்து 2. டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 37, ஓகேவா. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டினோட ஆன்சர், சரியா. அடுத்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இ பவர் ஒய் ப்ளஸ் 1, அதாவது 40th கொஸ்டினோட ஆன்சர் வந்து இ பவர் ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு சி. இதுதான் இப்படி ஆன்சர்ஸ். ஒருவேளை 5 மார்க்கோட ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.